பிரைசலா தேவனுடைய ஆலோசனை தீர்மானிக்கும் நிகழ்வுகள் யாவை? முதலாவது, வரலாற்றிலும் நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலோசனை நிலைநிற்கும் என்று ஏசாயா 46வது அதிகாரம் சொல்லுகிறது. என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சுத்தமானவையெல்லாம் செய்வேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன். மக்கள்களும் தேசங்களும் வரலாற்றின் போக்கை தீர்மானிப்பதில்லை, தேவனை திட்டமிட்டு வழிநடத்துகிறார். நம்முடைய பிறப்பு முதல் இறக்கும் வரை தேவனுடைய ஆலோசனை நம் வாழ்க்கை நிலைநிற்கும். இரண்டாவது, கிறிஸ்துவின் மரணம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு இப்படியாக எழுந்த தூதர்களை பார்த்து சொல்கிறாரு, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியே ஒப்புவிக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரோட கையில் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாத்தை கட்டி அறுத்து அவளை எழுப்பினார். தேவனுடைய திட்டப்படி சிலுவை மரணம் நடந்தது. தெய்வீக திட்டம் இயேசுவை பாடுகள் மூலம் இரட்சகராக ஆண்டவராக உயர்த்தியது. மூன்றாவதாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட ரட்சிப்பு நான்கு கட்டங்களாக நடக்கிறது. முன் குறிக்கிறாரு, அதை அழைக்கிறாரு, நீதிமான் ஆக்குகிறார், மகிமைப்படுத்துகிறார். ஆமென்.